இத்தெள்ளு தமிழ் பாடல்கள் மூலம் எங்கே பாமரனுக்கும் தெரிந்து எல்லோரும் ஓர் உயர்ந்த நிலையை அடைந்து மோட்சத்தின் கதவுகளை திறந்துவிட்டு விடுமோ என்று அஞ்சி அந்த திராவிட தமிழ் வேதத்தை மறுத்தும் மறைத்தும் வைத்து விட்டதாக இங்கொரு கூற்று நிலவுகிறது. ஆனால் ஒன்று, நல்ல விஷயங்களை சில காலம் மறைத்து வைக்கலாமே தவிர முழுவதுமாக அவற்றை அழித்துவிட முடியாது. நிச்சயம் அவை ஒரு நாள் வெளிவந்தே தீரும். தாங்கள் கூறுவது முற்றிலும் சரி. இந்த பாடல்களை வெளிக்கொணர்வதற்கான உபாயம் தங்களுக்கு நிச்சயம் தெரியும் என்றுதான் தங்களை நாடி வந்திருக்கிறேன். தெரியும், சொல்கிறேன். எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு எங்கள் நம்மாழ்வார் 16 வருடங்கள் சலனமற்று இருந்த அந்த புளிய மரமே இன்றும் அங்கு வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் அந்த புளிய மரம்தான் நம்மாழ்வார் என்றும் ஒரு நம்பிக்கை நிலவுகிறது. உறங்கா புலி என்று பெயர் பெற்ற அந்த புளிய மரத்தின் அடியில் அமர்ந்து எம் மதுரகவி ஆழ்வார் அருளிச் செய்த கண்ணினுர் சிறுத்தாம்பு எனும் பாசுரத்தை சூரிய உதயத்திலிருந்து அஸ்தமனத்திற்குள் மிகுந்த சிரத்தையுடனும் ஆத்மார்த்தத்துடனும் 12,000 முறை ஜபித்தால் நம்மாழ்வார் பிரத்யக்ஷமாவார் என்பதும், அப்படி ஜபித்தவருக்கு மட்டுமே அவர் அந்த 1000ஐயும் கொடுப்பார் என்பதும் ஒரு நம்பிக்கை. ஆஹா, மிகவும் எளிதாக இருக்கிறதே. பொறுங்கள், இது எளிதாக தோன்றலாம், ஆனால் நிச்சயம் எளிதல்ல. இம்முயற்சியில் ஈடுபட்டு தோற்று போனவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. மேலும் இன்னொன்றும் கூறுகிறேன். நற்காரியங்கள் நடக்கும் இடத்திலெல்லாம் அவை நடக்காமல் தடுப்பது கலிபுருஷனுக்கு கைவந்த கலை. அவை இயற்கை இடையூறாகவும் இருக்கலாம், வேறு சில இடையூறாகவும் இருக்கலாம். அந்த பகவானின் லீலா வினோதங்களில் இதுவும் ஒன்று. நம் கொள்கைகளில், நம் எண்ணங்களில் நாம் எத்தனை உறுதியாக நிற்கிறோம் என்ற சோதனையை பகவான் கலிபுருஷனின் மூலம் நடத்துகிறாரோ என்னவோ. இருக்கலாம். எத்தனை இடர்பாடுகள் எப்படி யார் மூலம் நிகழ்ந்தாலும் அவைகளை எதிர்கொள்ள சித்தமாக இருக்கிறேன். சிறிது அமுது கிடைத்தாலும் போதும் என்று பசித்தவன் ஏங்கியிருக்க, முயற்சி செய் விருந்தே கிடைக்கும் என்று பகவான் பணித்தால் இடையூறுகள் எம்மாத்திரம். அடியேன் மூலம் இந்த திராவிட வேதம் உலகோருக்கு கிடைக்க வேண்டும் என்பது பெருமாளின் திருவுளமாக இருந்தால் யாராலும் அதற்கு குந்தகம் விளைவிக்க முடியாது. இம்முயற்சிக்கு என் சரீரமே கீழே சாய்ந்தாலும் என் உந்துதல் என்னை விட்டு அகலாது.